Hi, welcome back to Investment Achievement. Okay, இன்னைக்கு நிஃப்டியோடைய லெவல்ஸ் என்ன? நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் கீழே வந்த உடனே ஒரு பவுன்ஸ் பேக், அது 4 hours கேண்டில் பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். நம்ம எந்த ரேஞ்ச் சொன்னோம், மார்க்கெட் இங்க இருந்து ஒரு டபுள் பாட்டம் போடுறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒரு 1 hour கேண்டல்ல வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்க வந்துட்டு டுவர்ட்ஸ் ரிவர்ஸ் ஆகும்னு சொன்னோம். எக்ஸாக்டா அந்த ஜோன் வந்தவொடனே மார்க்கெட் ஒரு புல் பேக் ரேலி டுவர்ட்ஸ் மார்க்கெட் மேலே போகுமா? அப்போ நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை உடைக்கணும். என்ன சொல்றது, 23,768க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா மார்க்கெட் டுவர்ட்ஸ் புல் பேக் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ஜோனில் சைட்வேஸ் தான் போகும். ஓகே, இதை வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மார்க்கெட் எதனால செல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து சப்போர்ட்டடே இல்லை. அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபால் அதாவது டவ் தியரி அப்படின்வாங்க. அந்த டவ் தியரிக்கு டவ்வுடைய லெவல்ஸ் என்ன, நாஸ்டாக் உடைய லெவல்ஸ் என்ன, அதை வந்து ஒரு கிளியரா ட்ராக் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வந்து டவ் என்ன சொல்றது, எக்ஸ்ட்ரீம் ஒரு ஓவர் சோல்டு 1 hour கேண்டல்ல இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் அமைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பேஸ் வந்து டுவர்ட்ஸ் என்ன சொல்லலாம், 42,212 ஒரு கலர் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல தான் போயிட்டு இருக்கு. டவ்வும் பாத்தீங்கன்னா ஒரு கிளியரான டைரக்ஷன் இல்லாம போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டிவ் வியூ, ஒரு லார்ஜ் பியரிஷ் கேண்டலுக்குள்ளார எத்தனை கேண்டல் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. டுவர்ட்ஸ் இது வந்து என்ன சொல்றது, மேலே உடைக்கணும். உடைச்சாதான் வந்து மேலே போகும். 43,560க்கு மேலே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சாதான் மேலே போகும். அதர்வைஸ் வந்து ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கு உண்டான சினாரியோ தான் இருக்கு டவ். டவ் வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம், எந்த லெவல்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு வீக்லி வைஸ்ல வந்து மார்க்கெட் கீழே இருந்து மேலே ஏறினதுக்கு ஒரு நல்ல ஒரு ஓவர் சோல்ட் ஆச்சு. ஓவர் சோல்ட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் ராலி பெரிய ஒரு மொமெண்டம் கொடுத்தது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஓவரால் எல்லா மார்க்கெட்டுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோன்ல இருக்கு. இதை வந்து ஃபர்தரா டவ் இங்க இருந்து ஃபால் ஆச்சுன்னா எவ்வளவு தூரத்துக்கு வரும், இது வந்து இந்தியன் எக்கனாமியை எப்படி ஸ்லோ டவுன் ஆகும், எல்லா எக்கனாமியும் டவ் வந்து ஃபால் ஆச்சுன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே ஃபால் ஆகும். டுவர்ட்ஸ் வந்து டவ் வந்து ஒரு ஃபால், ஒரு சப்போர்ட் வரணும்னா எவ்வளவு தூரத்துக்கு ஃபால் ஆகிறதுக்குண்டான சினாரியோ இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனல் வைஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த சேனல் வைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேரலல் சேனல். நான் கிளியரா டிரா பண்ணி காட்டுறேன். இந்த பேரலல் சேனல்ல தான் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. தெரியுதுங்களா, இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஓவர் சோல்டு. இந்த ஓவர் சோல்டுல இருந்து புல் பேக் வரணும். அப்போ இந்த ஓவர் சோல்டு ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் மேலே போகணும். இல்லைன்னா டவ் தேரி வந்து டவ் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகும். அந்த ஃபால் வந்து வேர்ல்டு மார்க்கெட் எல்லாத்துக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகும். தெரியுதுங்களா, மார்க்கெட் வந்து கிளீனா ஒரு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா ஒரு சைட்வேஸ், மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட், மறுபடியும் அதுக்கு உண்டான ஒரு டவுன் கரெக்ஷனும் முடிச்சிருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகணும். அது வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய ட்ரம்ப் கையில தான் இருக்கு. அவர் பாட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி நான் அந்த டேக்ஸ் போடுவேன், இந்த டேக்ஸ் போடுவேன்னு இருக்குது. எல்லா நாட்டையும் வந்து ஒரு பேனிக்ல வச்சுட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி கேஷுவலா இருக்கலாமே, நம்ம ஃபர்தராக இறக்கிட்டு கூட ஏத்திக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். 42,064 உடைச்சதுன்னா டவ் வந்து பெரிய மேஜர் ஃபால் வரும். அதுதான் பெரிய ஒரு ஃபாலா இருக்கும். மார்க்கெட் நல்ல ஒரு கரெக்ஷனுக்கு உண்டான ஜோனை திருப்பும். என்ன சொல்றது, டவ் தேரிலாம் வந்து ஒரு 5,000 புள்ளிகள், 5,000 புள்ளிகள்னா டிராஸ்டிக்கா விழாது. ஒரு ஃபால், மறுபடியும் செலான் ரைஸ் தான். செலான் ரைஸ்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. மார்க்கெட் விழுந்தா ஒரு அப் ட்ரெண்ட், மறுபடியும் விழுந்தா ஒரு அப் ட்ரெண்ட், இப்படி ஒரு ஃபால் வந்துட்டு மார்க்கெட்டை ஒரு ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு டுவர்ட்ஸ் மேலே திருப்புவாங்க. அந்த சினாரியோ நடக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். பட் என்னை பொறுத்தவரைக்காலும் வந்து டவ் வந்து இங்கேருந்து மார்க்கெட்டை மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. பொறுமையாக இருப்போம். ஓகே, அண்ட் தென் வந்து நம்ம என்ன சொன்னோம், எஸ்பிஐ கார்ட்ஸை வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், ஃபர்தராக வந்து மேலே போகுமா நிஃப்டி பேங்க்? நம்ம சொன்ன ரேஞ்ச்லயே வந்து இன்னைக்கு சஸ்டெயின் ஆயிருக்கு. ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாமா? ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour கேண்டல்ல வந்து உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு டுவர்ட்ஸ் வந்து க்ளோசிங் வந்து மேலே வச்சிருக்காங்க. இட்ஸ் குட். ஒரு என்ன சொல்றது, ஒரு செல்லிங்ல இருந்து புல் பேக் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணி நிக்க வைக்கிறாங்க. பட் சஸ்டெயின் ஆகணும், ஒரு புல்லிஷ் சிக்னல் வரணும். அந்த புல்லிஷ் சிக்னல் வராம நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்மேஷன் வந்துட்டு இருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகுமா, இல்லை இங்க இருந்து மறுபடியும் ஒரு மேலே போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் மோட்ல போகுமான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்றது பிரேக் டவுன் ஆயிட்டு ரிவர்சல் ஆகி மறுபடியும் ஃபால் ஆகும்போது தான்
நம்ம ரிவர்சல் சைனை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து சும்மா வந்து ஃபார்மேஷன் வருதுன்னுட்டு எக்ஸிட் பண்ணிட்டு பை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் சினாரியோ. ஓகே, எஸ்பிஐ கார்ட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் அந்த ஸ்டாக்கை நம்ம எடுத்திருக்கிறோம், அதுக்கு உண்டான சினாரியோ என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு அதுக்கு என்ன சொல்ல, ஒரு பாடமே எடுத்து தரலாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு. ஒரு லெசன் என்ன சொல்லலாம், ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஐபிஓல இருந்து மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருதுன்ட்டு நல்ல ஒரு பீக்குக்கு போயிடுச்சு. ஒரு பீக்குக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த பீக்கை வந்து மேலே உடைக்க முடியாம அங்கிருந்து செல் வருதுன்னா இந்த ஸ்டாக் வந்து எப்படியோ நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஐபிஓக்கு உண்டான ஸ்டாக்காக இருக்கட்டும், எனி சினாரியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸாக இருக்கட்டும். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூட்ல இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு ஓவர் வேல்யூடு. அப்போ அண்டர் வேல்யூட்ல யார் வாங்குவாங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய பிளேசஸாக இருக்கிறத வந்து அண்டர் வேல்யூலேருந்து அக்குமுலேட் பண்ணி மேலே தூக்கிட்டு போவாங்க. அப்போ இந்த ரேஞ்ச் எதுக்கோசரம் போச்சு, யாருக்கோசரம் போச்சுன்னா பப்ளிக் பார்ட்டிசிபென்ட்ஸ், அதாவது பப்ளிக்கை வந்து உள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு வலையை விரிச்சாங்க. அப்போ இந்த இடத்துல வாங்கினவங்களா பப்ளிக்ஸ், அவங்களா வந்து லாக் ஆயிட்டாங்க. எஃப்ஐஎஸ்டிஐஎஸ் வந்து செல் பண்ணி கீழே இறக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ எஃப்ஐஎஸ்டிஐஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேஞ்ச்லேயே அக்குமுலேட் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்ச் எப்படி போகும் அதையும் சொல்லி தர பாருங்க. மார்க்கெட் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்ததுங்களா, மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வரும். அப்போ ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும். அந்த சஸ்டெயின்ல தான் எஃப்ஐஎஸ்டிஐஎஸ் வந்து லோல அக்குமுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை வந்து கிளியரா ஒரு எக்ஸாம்பிளைஸ்ல எப்படி பார்க்கலாம். எஸ்பிஐ கார்ட்ஸ் உடைய லெவல்ஸ் என்னவா இருக்கு, இப்போ இந்த ஸ்டாக் வந்து எந்த ரேஞ்சில் போச்சு, ஒரு வீக்லி வைஸ் கேண்டலில் வச்சுப்போமே. வீக்லி வைஸில் மார்க்கெட் வந்து ஐபிஓவில் லிஸ்டட் ஆன ப்ரைஸ் வந்து 737, அங்கேருந்து ஒரு ஃபால் வந்தது. இந்த 481 மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு 2 டைம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு 132% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. சம் மெம்பர்ஸ் வந்து யாரோ ஒன்று சார் ஐபிஓவில் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், சரி ஒரு 132% உங்களுக்கு லாபம் கிடைக்கும் போது நீங்கள் 100% லாபம் வரும்போதே உங்களுடைய கேபிட்டலை வெளியே எடுத்துட்டு ப்ராஃபிட்டை விட்டு வந்திருக்கணும். அப்படி விட்டு வந்தீங்கன்னா மீண்டும் ஒரு சீப்பர் ப்ரைஸில் வாங்கியிருக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் தெரியுதுங்களா, மார்க்கெட் ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. அப்போ மார்க்கெட் மறுபடியும் எங்கே ரீட்டைன் ஆகுது, அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து மேலே இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா உடனே போய் இங்கே வாங்குறதான்ட்டு வாங்கக்கூடாது. அது ஒரு இடத்துல நிற்கணும், மறுபடியும் மேலே போகணும், மறுபடியும் கீழே வரணும், மறுபடியும் மேலே போகணும், மறுபடியும் கீழே வரணும். அப்போ இந்த இடத்துல ஒரு பேஸ் அமைக்கணும். அந்த பேஸ் வந்து இந்த ஸ்டாக்ல எங்கே அமைச்சிருக்கு நல்லா நீங்களே பாருங்க. அப்போ ப்ரைஸ் வந்து எந்த லோக்கு வந்தது, எக்ஸ்ட்ரீமாக வந்து ஒரு 655. அந்த 655லேருந்து ஒரு ஹரிசாண்டல் சப்போர்ட் போடுங்க. இதுதான் அதோடைய ஸ்ட்ராங் சப்போர்ட். சரிங்களா, இப்போ நான் எங்கே அக்குமுலேட் பண்ண ஆரம்பித்தேன், நான் வந்து அக்ரெசிவ் பை பண்ணல, இது வந்து அக்குமுலேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜோனில் தான் நான் ஒரு அக்குமுலேட் பண்ணேன். அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகல, ஃபர்தராக மீண்டும் கீழே வந்தது. கீழே வரும்போது இங்கே வாங்கணும், வந்த உடனே வாங்கலையே, வந்துட்டு ரிவர்சல் ஆகும்போது இது மாதிரி சிக்னல் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி இன்னைக்கு ஒரு 1 lakh கேபிட்டலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்போது இந்த ஜோன் வந்து என்ன ஜோனாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் தெரியுதுங்களா. இது வந்து ஒரு கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷனை மார்க்கெட் உடைச்சி வைக்கணும். என்ன சொல்றது, இந்த ஜோனுக்கு மேலே ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வந்துச்சுன்னா தான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்வாங்க. இது வந்து டெக்னிக்கல்ஸ் அனலைசஸ்ல நம்ம சொல்றோம். ஓகேவா, அப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்க இருக்கு, இந்த 650யும் மார்க்கெட் உடைச்சதுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த ஸ்டாக் மேலே போகணும்னு எதிர்பார்க்கல, ஃபர்தரா கீழே வரணும், எனக்கு இன்னும் சீப்பர் ப்ரைஸ்ல ஒரு 500 rupeesக்கு நான் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறேன். வந்ததுன்னா நான் வாங்குவேன் அப்படின்ட்டு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே உடைக்காது, அப்படி உடைச்சதுனாலும் வாய்ப்புகளாக பார்க்கலாம். ஓகே, இதை வந்து ஸ்க்ரீனர் என்ன சொல்றது, இது வந்து டெக்னிக்கல்ஸை பார்த்தோம். இப்போ ஃபண்டமெண்டல்ஸை பார்ப்போமே. ஸ்க்ரீனர்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு, SEREEN. இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் வந்து தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்குங்க, ஃப்ரீ வெப்சைட் தான். ஸ்க்ரீனர் இந்தியா அப்படி ஓப்பன் பண்ணிட்டுருங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளார போகிறோம். வெப்சைட்டுக்குள்ளார இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் வந்து எந்த ஸ்டாக்கை பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் உடைய டேட்டாஸ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கொடுக்குறேன். மார்க்கெட் கேப் வந்து 70,210 கோடி இருக்கு. புக் வேல்யூ 138 தான். ROE ROCE இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாயில் இருக்கு. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம்.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நான் போறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போயிட்டு இயர் ஆன் இயர்க்கு வந்து இந்த நிறுவனம் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுதா அப்படின்றது தான் பார்க்கலாம். குவார்டர்ல பார்க்கல. குவார்டர்ன்றது வந்து கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஒரு குவார்டர் வரும், ஒரு குவார்டர் மிஸ் ஆகும். அப்போ 2015 என்ன சொல்றது, 2013 நெட் ப்ராஃபிட் 136 கோடி மேக் பண்ண நிறுவனம் இப்போ வந்து 2400 கோடிக்கு மேக் பண்ணிருக்கு. அதாவது கன்சிஸ்டா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்கு. 136 இருந்து 239 to 267 அப்படியே கன்சிஸ்டா மார்க்கெட்ல ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் இயர், காம்பவுண்ட் ப்ராஃபிட், சிஏஜிஆர் எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. அது என்ன சொல்றதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ வந்து நிறுவனம் ஒரு வளர்ச்சிக்கு உண்டான பாதையை தான் போயிட்டு இருக்கு. கன்சிஸ்டா என்ன சொல்றது, 2022 கூட 1616 கோர்ஸ்ல இருந்து 2024 வந்து ஒரு 2408 கோர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து லாபமும் தருகிறது. இன்வெஸ்டருடைய ரேஷியோஸை பார்ப்போம். இயர்லி வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இயர்லியில இந்த இடத்துல நல்லா பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேலே போச்சு இல்லையா? அப்போ வந்து FIS/DIS உடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளவு இருந்திருக்கு அதை நம்ம பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றது, FIS/DIS எந்த இடத்துல வாங்குவாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர் எங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இதெல்லாம் தான் இந்த பங்குச்சந்தையின் நுணுக்கங்கள். அப்போ 497 இருந்து மார்க்கெட்டை 1300 ஒரு 130% ஏற்றிக்கிட்டு போகும்போது FIS வெறும் 4% தான் இருந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அண்டே அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா 8%, 9%. இந்த இடத்துல வந்து கன்சிஸ்டா வந்து இப்போ 9.18 வரைக்கால வந்திருக்காங்க. எவ்வளவுக்கு வந்திருக்காங்க? 9.18. அப்போ கீழே இருந்து மேலே ஏற்றிக்கிட்டு போய் அங்கேருந்து செல் ஆஃப் பண்ணும்போது DIS FIS வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு DIS வந்து 3.79% இருந்தவங்க இன்னைக்கு வந்து 16.76 இருக்கிறாங்க. அப்போ வந்து யாருக்கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க? இந்த அப்பாவி பொதுமக்கள், என்ன சொல்றது, ரீட்டைல் இன்வெஸ்டர் 22.59% இருந்து இன்னைக்கு 5.46% வந்திருக்காங்க. அதாவது ஒரு நல்ல நிறுவனத்தை விலை ஏறிக்கிட்டு போகும்போது பார்ட்டிசிபேட் பண்ண ரீட்டைலர்ஸை அடிச்சு துரத்தி விட்டுட்டு சீப்பர் பிரைஸ்ல அந்த நிறுவனத்தை அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா பிக் இன்வெஸ்டர்ஸ். அந்த பிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து உடனே இங்க வந்த உடனே மேல தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஆட்டத்துல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. அப்ப வந்து அவங்கள ட்ராப் வச்சு குமுறிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து கண்ணுல தண்ணி வரணும். எப்பா இந்த ஸ்டாக்கை விட்டு நான் ஓடி ஒளிஞ்சு போறேன்டா அப்படின்ட்டு வெறுத்து அவங்க எக்ஸிட் பண்றவர்களும் அவங்களுடைய மென்டல் டார்ச்சரை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு டிப்லையும் ஸ்லோவா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரேடியா 1 லட்சத்துக்கு வந்து போட்டோம்னா கிடையவே கிடையாது. ஒரு டிப் வரும்போது அங்க ஒரு 10,000, இந்த மாசம் வேலைக்கு போறோம், அடுத்த மாசம் வேலைக்கு போறோம், என் கையில காசு இருக்கு, அந்த மாசத்துக்கு வந்து ஒரு லோவை கொடுக்குதுன்னா அந்த லோல வரும்போது ஒரு அக்குமுலேஷன். இப்படிதான் அக்குமுலேட் பண்ணணும். அக்ரஸிவ் பைக்கும் அக்குமுலேஷனுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இது தெரியாம தான் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சஸ்டெயின் ஆகாம இருக்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்கு, FIS/DIS வந்து லோயர் பிரைஸ்ல அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க பப்ளிக் கிட்ட இருந்து. பப்ளிக் என்ன பண்றாங்க, ஹையர் பிரைஸ்ல வாங்கிட்டு லோயர் பிரைஸ்ல விற்கிறாங்க. FIS என்ன பண்றாங்க, ஹையர் பிரைஸ்ல செல் பண்ணிட்டு லோயர் பிரைஸ்ல அக்குமுலேட் பண்றாங்க. இதுதாங்க சினாரியோ. இப்போ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கோம். நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து விடுற மாதிரி கிடையாது. என்னது, அது எத்தனை பேர் என்னதான் சொல்லட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஒன்று, எனக்கு அந்த 500 ரூபாய்க்கு வரட்டும், நான் மீண்டும் வாங்கிக்கிறேன், மீண்டும் ஒரு 50,000 1 லட்சமோ வாங்கிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டாக்கை பியூர்லி நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய PDF ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா, அதில் போயிட்டு டிசெண்டிங் ட்ரையாங்கல் அப்படின்ட்டு ஒரு பேட்டர்ன் வரும். அந்த பேட்டர்னை போய் ட்ரா பண்ணி பாருங்க. இதுதான் இதனுடைய பேட்டர்ன்ஸ். சரிங்களா? இந்த பேட்டர்ன் வந்து மார்க்கெட் மேல இருந்து ஃபாலோ ஆயிட்டு டுவர்ட்ஸ் மேலே உடைக்கல. இப்போ இந்த ரேஞ்சில் வந்து சைட்வேஸ் போக தான் செய்யும். அந்த சைட்வேஸ் யார் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்லோவா அக்குமுலேட் பண்றாங்களோ அவங்களுக்கு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் வரும்போது ஃபர்தரா மேலே போகும். இதை வந்து ப்ராப்பரா நான் பிரேக் அவுட்ல தான் எடுப்பேன் அப்படின்றவங்க இந்த ரேஞ்சுக்கு மேல ஒரு 820க்கு மேல இந்த கன்சால்டேஷனா உடைக்கும் போது பை பண்ணுங்க. இன்வெஸ்டர் பை அட் டிப். இன்னும் நல்லா சொல்றதை புரிஞ்சுக்குங்க. 650 வாங்கினாலும் 650ன்ற லெவல் வந்து சரியான சப்போர்ட். அந்த இடத்துல வந்து வாங்கினா ஃபர்தர் ஃபால் வரணும்ன்றது தான் நான் எதிர்பார்ப்பேன். அந்த ஃபர்தர் ஃபால் வந்து ஒரு 500 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா இது லிக்விடிட்டி ஸ்வீப்பா இருக்கும். அருமையா அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி எடுத்துட்டு வந்து
ஷார்ட் கவரிங் ரேலி பண்ணி மார்க்கெட்டை மேல தூக்குவாங்க. நான் இங்க ஒரு 1 லட்சம் போட்டிருக்கிறேன், இங்க வந்தாலும் இங்க ஒரு 50,000 1 லட்சத்துக்கு வாங்குவேன். சரிங்களா? இதுதான் இந்த ஸ்டாக்ஸ் உடைய கிரைட்டீரியா. சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு FAS DAS எப்படி அக்குமுலேட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, நம்ம எந்த இடத்துல என்ன பண்ணணும்ன்றது கிளியரா தெரிஞ்சு பண்ணுங்க நண்பர்களே. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய மெம்பர்ஷிப் எனேபிள் ஆயிருக்கு. அந்த எனேபிள்ல வந்து சப்போர்ட் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி.